Hi guys, welcome to SKPVM channel. நம்ம இன்னைக்கு மைன்கிராஃப்ட் பார்ட் 4 விளையாடலான்னு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெரியுதா மக்களே, ரொம்ப உயரமாக கட்டி வச்சிருக்கோம் வேணு. நம்ம தான் கட்டணும். வீடு தெரியாது, கண்ணு தெரியாமல் இருக்கிறதுக்கு. மந்து போயிடுவேன் நான், வீடு கண்ணு தெரியாததுக்கு. இப்போ செம்ம ஆயிட்டு மக்களே, வீட்டிலேருந்தே பார்க்கலாம். அதை பாருங்கள். இன்னும் இது கட்டணும், இந்த மேலெலாம் கட்டணும். வாங்க அதுக்கு தேவையான உட்டை போய் வெட்டிட்டு வரலாம். நம்ம தலைவரே, இன்னைக்கு வீட்டை கட்டி பிடிக்க முடியுமா தெரிலடா பருப்பு. ட்ரை பண்ணுறேன். சரிங்க தலைவரே. ஆட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. மக்களை வீடியோ பார்த்துருக்கோங்க, இன்னும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பாருங்கள். ஷார்ட்கட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை வழி ஏடா கூடமாக வந்துட்டு மறுபடியும் ரீஸ் பண்ண போயின்னு. மக்களே, அது எப்படி இறங்குதுன்னு தெரில. பெருசாக கட்டினா நாம அது எப்படி இறங்க போகிறோம் ஒன்றுமே புரியல. பட்டுன்னு பார்த்தா பொட்டுன்னு செத்துறேன். கீழே சும்மா இப்படி வேடிக்கை பார்த்தேன்னா கீழே பொட்டுன்னு செத்துறேன். இந்த ஃபோனில் என்னென்னா கொஞ்ச நாள் தான் விளாட முடியுமே. ஏன்னா இந்த ஃபோனில் டைம் கூட இருக்குதுல்ல, மைன்கிராஃப்ட்டுக்கான ஒரு டைம் இருக்குது. அது முடிஞ்சிச்சுன்னா விளாட முடியாது. அதுதான் சீக்கிரமாக வீட்டை கட்டி முடிக்கணும். அவனுக்கு என்னன்னா அவள்தான் அவன் கேட்கணுன்னு விடுவாங்க நம்மள. மக்களே, அந்த வீடியோக்கு நான் நிறைய வியூஸ் போகணுன்னு நினச்சி போட்டால் ஒரே ஒருத்தவங்க பார்த்துருக்காங்க, ஒரே ஒருத்தவங்க லைக் மட்டும்தான் பண்ணிருக்காங்க. ஐயோ ஆமாம், வீடு எப்படி போகணும் வீட்டுக்கு? வில்லேஜில் தான் இருந்தோம்மா. முன்னாக நான் எந்த இடத்துல வீடு கட்டுன்னு தெரியுமா மக்களே? இதை காட்டுறேங்க. நம்ம யார் வீட்டில் தங்கி ஆகணும்னா நம்ம பருப்பு வீட்லேயே இல்லைன்னா சொந்தக்காய் வீட்லேயே தான் டேரா போட முடியும். 10 போகும். வாங்க மக்களே, வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். பாசியாம அவசரம். ஐயோ, கீழே பார்த்து போனா கீழே விழுந்துட்டேன். டேய் பருப்பு, நம்மளுக்கு வீடு கட்டி முடிச்சிட்டாங்களாட்டா? ஒன்றும் இல்லைடா, முடிக்க போகிறாங்க. சீனி 2 பேரும் குசுக்குன்னு பேசின்னு இருக்கிறானுங்க பாருங்க மக்களே. வாங்க உட்டை இது பண்ணுவோம். உட்டை வச்சு கிராஃப்ட் பண்ணுவோம். எத்தனை உட்டு இருக்கான் தெரில. 40 உட்டு கிட்ட கடிச்சிருக்கு. இப்போதான் அவனுங்களுக்கு 40 அவனுங்களுக்கு அதுவே பெருசு. சரி, இதை வச்சு வெட்டினேன். அவ்வளோதான் மக்களே. ஆமாம்ல, நிறைய கிராஃப்ட் பண்ணல உட்டும் வந்து இதை வச்சு. ஓகே மக்களே, அவங்க கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிடலாம், பார்க்க தெரியாது. நாங்கள் இப்போ கிராஃப்ட் பண்ணுற வேலை செய்வோம். கிராஃப்டிங் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஆமாம், கிராஃப்டிங் டேபிள் யார்கிட்ட வைக்கலாம்?
ஐயோ கிராஃப்டிங் டேபிள் ஆட்ட வைக்கிறது தெரியலையே. எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த இறங்கு மக்களை கட் பண்ணி கிரியேட் பண்ணிட்டேன் மக்களே. பட்டன் வச்சு உங்களுக்கு மறந்துடும். ஆனால் அவனுங்க அடிக்கடி கிராஃப்டிங் டேபிள் எடுத்து யாரும் வீடுன்னு தெரியல, யார் வீட்டிலே வைப்போம். டோரு நான் கிராஃப்டிங் டேபிள் காட்டவே மாட்டேங்குது. கிராஃப்டிங் டேபிள் தானே இது. நம்மளது வச்சு 6 டோர் செய்யலாம். 3 டோர் போதும். 2 தான் செய்ய வேணுமா? பரவாயில்ல. கட் ஆயிடுச்சு மக்கள். இப்போ டோரை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது நேரம். டோரை ஒருத்தவங்க வச்சிடும். எங்கே அத்தனை வச்சிடும்? பட்டன் அமுத்துவோமா? அதுக்கு நம்மளோட பட்டனு. சூப்பராக இருக்குது. இப்போ தான் இன்னொன்று என்ன எங்கே வைக்கணும் வேணாம். அவனுக்கு மட்டும் வேடிக்கை பார்க்க வச்சுருக்காங்க, நம்மளுக்கு டிப் டேப். அவ்வளோதான் மக்களே, ஃபினிஷிங் டச்சு வந்துட்டோம். முடிக்க போகிறோம். வாங்க இங்கே ஒருத்தர் வச்சிடும். அப்புறம் இதே வந்துடும் மக்களே. பெட்டு கிரியேட் பண்ணுறது கட் பண்ணி வைக்கிறேன். மக்களே பெட்டை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ போய் பெட்டை போட்டு தூங்க வேண்டியதுதான். டார்ச் லைட்டும் கிரியேட் பண்ணிட்டோம். எப்படி ப்ரோ கிரியேட் பண்ண? நானே ஒருத்தட்டு வந்து சுட்டேன். வாங்க மக்களே பொறுமையாக போவோம். எவனும் ஒரு காலம் வரக்கூடாது. எந்த கிரீப்பரும் எவனுமே வரக்கூடாது. காலையில் எழுந்துச்சுன்னா ஒரு வேலை வேலை இருக்குது. அப்படிதான் போடலாம். சரி எப்படியோ ஒன்று வந்துச்சு விடுங்க. இன்னும் தம்பிட்டுங்க. ஐயா இன்னும் தம்பிட்ட காணுமே. அந்த ஊருக்கு தம்பிட்டு எங்கே போடலாம்? அப்படிக்கா போட்டுரும். கரெக்டாக வந்துச்சு. டார்ச் லைட் வைக்கணும் வந்துடுவேன். ஒரு ஆளுக்கு ஒரு ரூமுக்கு ஒரு டார்ச் போதும். இந்த ரூம் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, ஆனால் அந்த ரூம் பிரைட்டாகவே இல்லை. பரவாயில்ல, இங்கே எவ்வளோ வருது. வாங்க மக்களே, அவ்வளோதான் கட்டியே முடிச்சிட்டோம் வீடை. வாங்க வீட்டில் ஒரு டேரா போடலாம். ஐயா நம்மளுக்கு வீடு கட்டிட்டாங்க, ஜாலி ஜாலி. எனக்கும் ஜாலி, எனக்கும் வீடு கட்டிட்டாங்க. டெலிவரி நீ என்னோட பெற்று தூங்கு. தேங்க்ஸ்ரா. ஸ்லீப் மை த்ரோ.
சுண்டக்காங்க மாயமில்லை மந்திரமில்லை. அவங்களுக்கு பூச்செடி வைக்கணும். மறந்து போயிட்டேன் பாருங்க மக்களே, பூச்செடி வைக்கணும். 4-5 பூ தான் நினைக்கிறேன். போதும், மீதி கீழே இருக்கிற படிச்சிடும். நம்ம வீட்டுக்கு ஒரு சுரங்கப்பாதை போடலான்னு இருக்கிறேன். ஆமாம், நம்ம வீட்டுக்கு தான் யாருமே வர மாட்டாங்க. ஓகே மக்களே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நம்மளா கட்டணும் அந்த மாதிரி இருக்கு. நாங்கள் அப்படியே நம்ம வீட்டுக்கு ஒரு சுரங்கப்பாதை போட போகிறோம். தோண்டுவோம். டோரா மூஞ்சில் வர்ற மாதிரி சொல்லுங்கள். தோண்டுவோன்ட்டு. ரைட்டாக போய் ரைட் கட் பண்ண, லெஃப்ட் கட் பண்ண வந்து போயிட்டேன். சுரங்கப்பாதவும் போடுவோம்னு சொன்னேன், அதுக்குள்ள இது வைத்து மேலே இருக்கும் போல மக்களே. வாங்க டேர்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணுவோம். நம்ம வீட்டில் இருக்கிற பெட்டு தான் வந்துட்டு போய் வச்சுருவேன். ஏன் ப்ரோ சொல்கிறேன்னு கேட்பீங்க. நம்ம வீடு தான் இடிஞ்சிச்சுன்னு கேட்பீங்க. நம்ம வீடு தான் இடிஞ்சிடு, ஆனால் இன்னொருத்த வீடை தான் வாடகை எடுத்துருக்கேன் நானே. பரவாயில்ல விடுங்க மக்களை, பார்த்துக்கலாம். இது என்ன ஆகிட போகுது பேச. ஆமாம், கீப்பர் வந்தாலும் செத்தான் நம்ம உள்ளே. போது எது வேலை வந்துருக்குன்னு தெரியல நம்மளுக்கு. ஆனால் ஃபுல்லாக இதுவாக இருக்கு. இது கட் பண்ணவே நேரமாகிடும். இதுக்குள்ள ஒன்றா வேலைக்கு ஆகாது. டேட்டை மேலே ஒன்று வச்சு போட்டோம். ஏதோ இல்லை வந்துருக்கோம். வீட்டை விட்டு பாதி தூரம் கூட வரல. அப்படியே லெஃப்ட் கட் பண்ணி இப்படி போய் இப்படி வந்துடலாம். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஐடியா. ஓகே, நான் அதுக்குள்ளே இது வைத்தா லெஃப்ட் கட் பண்ணி அவ்வளோதான் மக்களே, ஃபினிஷிங் டச். ஐயா
இது வேற கடுப்பேத்துது. பாருங்க மக்களை எவ்வளோ பெருசாக கட்ட போகிறேன்ட்டு. ஏன்டா சுரங்க பாதை என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா சுரங்க பாதை போல முடியல. போன தடவை தான் இது மாதிரிலாம் இங்கேருந்து கிரியேட் பண்ணின்னு போனேன் சுரங்க பாதை. அது மட்டும் எப்படி இதாகிடுச்சுன்னு தெரியல. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டும். காலியா இது இது கொஞ்சம் தான் ஹைட் வந்திருக்கு. ஜம்ப் பண்ணா என்ன ஆகும்? ஒன்றும் பண்ண போதே தண்ணியில் குச்சிட்டு போதும். ஸ்ட்ரைட்டாக தண்ணியில் போய் சுத்தம் அவுட்டு 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 அவுட்டு. வீட்டுக்குள்ளே இருக்கா? எவ்வளோ அழிட்டுக்கு இருக்குன்னு பாருங்க மக்களே. 2 கொம்பு மாதிரி ஒன்று இருக்கு. என்ன இது போகவே விட மாட்டேங்குது. வாங்க கொஞ்சம் கொஞ்சம் சுற்றின்னு இருப்போம். உங்களுக்கு கடுப்படிச்சிருங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.